ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் Soniacharles. இன்னைக்கு என்னோட சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே சமைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோட முடிவில் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க சமைக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். இது 280 கிராம் ரைஸு. இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற விடணும். அது ஊறிட்டுருக்கும் போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நான் தண்ணி சேர்க்குறேன் அரிசி வேக வைக்கிறதுக்கு. அந்த தண்ணியில் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே இந்த ஊற வச்ச அரிசி எடுத்து அதில் சேர்த்து செமி குக் பண்ணால் போதும். ரொம்ப ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அதில் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அரிசி உடையிற அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது. இந்த மாதிரி அரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் பீன்ஸ், கேரட், கேப்சிகம், ஒரு ஆனியன் இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகம் ஒரு ½ கேப்சிகம் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து இஞ்சி பூண்டு நான் இப்படி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அது சூடான பிறகு நான் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, 1 ஸ்பூன் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் அதில் ஒரு வெங்காயம் இப்படி நீளமாக மெலிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா இப்படி வதக்கி விடணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் இதில் ஒரு 100 கிராம் பீன்ஸ் சேர்க்குறேன், இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி. அடுத்து ஒரு கேரட் இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். குடமிளகா வந்துட்டு எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இது 2 தான் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் இது 2 ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து நான் இதில் குடமிளகா சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இவ்வளோ நேரம் குக் பண்ணிவிட்டு அடுத்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஒதுக்கிட்டு அதில் 4 முட்டை நான் சேர்க்குறேன். 4 முட்டை சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டை சேர்த்துட்டு நான் அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு கடைசியாக செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதில் சாஸ்லாம் சேர்க்க போகிறனால அதுலேயே உப்பு இருக்கும் ஆல்ரெடி. முட்டையை வந்து ரொம்ப பொடிசாக உடச்சிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வேக விட்டு பெருசு பெருசாக தான் இது வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட்சில்லி சாஸ் சேர்க்குறேன். ரெட்சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வினிகர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு அந்த சாஸோடு இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 1 மினிட்க்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அது சேர்த்துட்டு குக் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸ் எடுத்து நான் இப்போ அதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி ரைஸ் உடையாமல் அதில் எல்லா ரைஸுமே அதில் சேர்த்துட்டு அதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். அந்த ரைஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த எக் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சுலபமாக உங்கள் வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்ற மாதிரி அருமையான முட்டை ஃப்ரைட் ரைஸ் நீங்களே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.